சங்கீதம் 102 102வது சங்கீதத்தை எடுத்துக்கிறோம். துயரப்படுகிறவர் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் நாட்கள் புகையை போல் ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளியை போல் எரிந்தது. என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டிக் கொள்ளுகிறது. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர், உமது சினத்திற்கும் கடுங்கோபத்திற்கும் உள்ளானேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறேன். தேவரே, எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி, அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். கர்த்தர் கட்டுண்டவர்களை பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில் வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உங்களுடைய கரத்தின் கிரியையா இருக்கிறது. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. சங்கீதத்துக்கு மேல தலைப்பு கொடுத்திருக்காங்க. துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். தாவீது ராஜா பயங்கரமான கஷ்டத்தின் மத்தியில் அந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரு. அவர் எப்படி எழுதியிருக்கிறாருன்னா, அந்த வசனத்துல நீங்க பார்க்கலாம். 3வது வசனம், என் நாட்கள் புகையை போல் ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளியை போல் எரிந்தது. எலும்புக்கும் சதைக்கு இடையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து, சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோட கலக்கிறேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். வனாந்திர நாரை கொப்பானே, பாழான இடங்களில் நீ தங்கும் ஆந்தையை போலானே அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லுகிறார். ஆந்தை எந்த இடத்துல இருக்கும்? இருளான இடத்துல ஆந்தை இருக்கும், ஆள் இல்லாத இடத்துல இருக்கும், பால் அடைஞ்ச பங்களால இருக்கும், நல்ல வெளிச்சம் உள்ள மாளிகைகள் இருக்குமா? தமிழ்நாடு வெளிச்சமுள்ள மாளிகையில் ஆந்தை இருக்குமா? இல்லை இருளான பால் அடைஞ்ச இடத்துல இருக்குமா? மரத்துல இருந்தாலும் நல்ல பச்சை பசுமையான மரத்துல இருக்குமா? இல்லை எப்படி மரத்துல இருக்கும்? இப்போ ஆந்தை அப்படி இருக்கிறது போல இவர் வந்து அதோட ஓமைப்படுத்துறார். நாரையை போல இருக்கிற, ஆந்தையை போல இருக்கிற, எலும்புக்கும் மாம்சத்துக்கும் இடையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட யோபு சந்திச்ச அதே சங்கடத்தை, அதே பிரச்சனைகளை யோபு எப்படிலாம் புலம்புறாரோ அதே போல புலம்புறாரு. ஆனா யோபுவிற்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்ல முடியுமா? யோபுவிற்கும் இல்ல, அதை சொல்லல.
யோபு வந்து கடைசி வரைக்கும் புலம்பிட்டே தான் இருப்பாரு. ஆனா தாவீது என்ன பண்ணாரு, புலம்புன்னு டக்குனு துதினால அதை வந்து முடிச்சிடும். யோபு வந்து அப்படி பண்ண மாட்டாரு. யோபு நீங்க வாசிக்கும் பொழுது யோபு புலம்பிக்கிட்டே தான் இருப்பாரு. நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், எனக்கு இப்படி ஆகி போச்சு, அவன் என்ன கேவலமா பேசுறான், இவன் என்ன கேவலமா பேசுறான்னு யோபு வந்து தன்னை புலம்பிக்கிட்டே இருப்பாரு. ஆனா தாவீது புலம்புவாரு, இப்படிலாம் இருக்கிறாங்க, நீ என்னை தாழ தள்ளினீர் அப்படின்னு சொல்லி அந்த அதுல ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, உயரத்திலிருந்து தாழ தள்ளினேன்னு சொன்னா இது 9வது வசனம். நீ என்னை உயர தூக்கி தாளத்துல தூக்கி போடுறது, மக்களை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறது, இப்படிலாம் சொல்றாரு. சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு பாருங்க, நீ ஆதியிலே பூமியை அஸ்திபாரம், 25வது வசனம், ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி வானங்களுடைய கருத்து கிரியையா இருக்கிறது, அவைகள் அழிந்து போகும். எது? கர்த்தருடைய கிரியைகள் எல்லாம் அழிந்து போகும். ஆனா கர்த்தர் என்னைக்குமே அழிந்து போக மாட்டார், கர்த்தர் என்னைக்குமே மாற மாட்டார் அப்படின்னு சொல்லி கர்த்தரை தூக்கி பிடிச்சார். இந்த மாம்சம் வந்து அவரை வந்து ஒடுக்கும், மாம்சம் நிறைய பேச வைக்கும். ஆனா கடைசியில் அவர் எப்பவுமே எங்க வந்துருவாரு, ஆண்டவரை துதிக்கிறதுல உங்களை மாதிரி இல்லை ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவர் வந்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல ஒரு வசனத்தை எடுத்து பார்ப்போம். 13வது வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி, அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமென், அல்லேலூயா. அவர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குகிற நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தயவு செய்யும் காலம் குறித்த நேரம் வந்தது. ஆமென், அல்லேலூயா. அது எப்போ வரும் அப்படின்னா, கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய தயவை யார் நம்பி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வரும். நீங்க எடுத்து வாசிங்க, லூக்கா 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்துல 2வது அதிகாரம் லூக்கா 1வது அதிகாரம் 1வது அதிகாரத்துல 5வது வசனத்துல வாசி. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோது நாட்களில் அபியா என்னும் ஆசாரியனுக்கு சகரியா என்று பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகள் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். உங்க 2 பேரும் எப்படின்னா, கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும், கற்பனைகள் 613 கற்பனைகள், நியமங்கள் தனி. என்னது கற்பனைகள்? நம்ம 10 கட்டளை சொல்றோம்ல, 10 கட்டளை வந்து 613 கற்பனைகளுடைய சுருக்கம் தான் 10 கட்டளை. ஆனா நியாயப்பிரமாணத்துல கட்டளைகள் 613 கட்டளை, 613 கட்டளையும் அதுக்கப்புறம் நியமங்கள், இது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணாங்க, யார் யார் கடைபிடிச்சாங்க? சகரியாவும் எலிசபெத்தும் கடைபிடிச்சாங்க. அவங்க யாருக்கு முன்பாக நீதிமானா இருந்தாங்க? மேசியா தீர்க்கதரிசி தேவாலய விசுவாசிகளுக்கு முன்பாக. தேவனுக்கு நான் வந்து உங்களுக்கு முன்பாக நான் நீதியாக காமிச்சிக்கலாம், நான் நல்லவன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முன்பாக நான் நடிச்சு நான் வந்து காமிச்சிக்கலாம். ஆனா தேவனுக்கு முன்பாக யாரும் நடிக்க முடியாது. இவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்க? கர்த்தருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களா, கர்த்தருக்கு முன்பாக நல்லவர்களா இருந்தாங்க. அப்படி இருந்தவங்களுக்கு ஒரு குறை என்னது? குழந்தை இல்லை. ஆமென், அல்லேலூயா. வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சகரியாவும் எலிசபெத்தும் நீதி உள்ளவர்களா வாழ்ந்தாங்க. ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணாங்க. என்ன தெரியுமா பண்ணாங்க? நான் தேவனுக்கு முன்பாக நீதியா வாழ்றேங்கிற கர்வத்தோட இருந்தாங்க. அது தப்பு இல்லை. ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? தேவனுக்கு முன்பாக நீதியா வாழ்ந்துருக்காங்க. ஒரு தப்பு கூட பண்ணாம எல்லாத்தையும் கரெக்டா கடைபிடிச்சு நல்லவர்களா தேவனுக்கு முன்பாக நல்லவர்களா வாழ்ந்தாங்க. அப்போ காபிரியல் தூதன், உங்களுக்கு தெரியும், காபிரியல் தூதன் வராரு, சகரியா முன்னாடி பேசுறாரு. நீங்க எந்த வசனத்தை எடுத்து வாசிங்க? 13வது வசனத்தை எடுத்து வாசிங்க. தூதன் அவனை நோக்கி,
சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து தூபம் காட்டும் போது, சகரியா வந்து ஆலயத்துல போய் தூபம் காட்டும் போது தேவதூதன் வந்து சொல்றாரு, சகரியாவே பயப்படாத, அழாத, கலங்கி கொண்டிருக்காத, நீ வயசான ஆளாயிட்ட, இருந்தாலும் உனக்கு ஒரு சந்ததியிலன்னு சொல்லி ஏங்கிட்டே இருக்க, நீ வந்து பயப்படாத கலங்காதன்னு சொல்லி அவர் சொல்றாரு. உன்னுடைய நீதியின்படி இல்ல, கர்த்தருடைய கிருபையின்படி உனக்கு ஒரு குழந்தை இருக்கும். யோவான்ங்கிறதுக்கு அர்த்தம் நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னா யாவே இஸ் கிரேஷியஸ். என்னது? யாவே இஸ், யோவானோட ஜான் தி பாப்டிஸ்ட் அவரோட அர்த்தம் என்னன்னா யாவே இஸ் கிரேஷியஸ், கர்த்தர் கிருபை உள்ளவர். உன் நீதினால் அல்ல, நீ கடைபிடிச்ச கற்பனைகளினால் அல்ல, நீ கடைபிடிச்ச நியமங்களினால் அல்ல, கர்த்தர் உனக்கு கிருபையாக ஒரு மகனை கொடுக்கிறான்னு சொல்லி யோவானுக்கு பேரு அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்றாரு. அப்போ கர்த்தர் நமக்கு குறித்த காலமும் தயவு செய்யும் நேரமும் இன்னும் வரல அப்படின்னா நாம் பார்க்க வேண்டியது, என் முட்டி தேவையை நான் ஜெபம் பண்ற முழங்கால் போட்டு. இஸ்லாமியர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே கருப்பு போட்டு விடணும், முட்டுல கருப்பாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நமக்கு அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. முட்டி போட்டு ஜெபம் பண்றது நல்லதுதான், ஆனா நான் இவ்வளவு முட்டி போட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவர் ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் இவ்வளவு முட்டி போட்டதுனாலதான் என் பையன் வந்து இவ்வளவு தூரத்துக்கு நல்லவனா இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுதா? புரியலையா? கண்டிப்பா புரியுதா? அதாவது நான் முட்டி போட்டதுனாலதான் நான் என் வியாபாரம் பெருகிருக்கு, நான் ஃபாஸ்டிங் இருந்து, நான் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து, அப்பா பரவாயில்லையா நம்மளும் 40 நாள் ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருந்தோமே சொல்லி வந்த கொரோனா வந்து வந்து அபாலிஷ் பண்ணிருச்சு. நம்முடைய தாளத்தினால் அல்ல, நம்முடைய திறமையினால் அல்ல, கர்த்தருடைய தயைக்கு நாம் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய தயையை பார்த்துக்கிட்டே இருக்கணும், எதிர்பார்த்துட்டே இருக்கணும். கர்த்தர் எனக்கு கிருபையாளர். நான் நல்லவன் தான், ஆனா நான் நல்லவனா இருக்கிறதே கர்த்தருடைய கிருபையினால. சொல்ற வித்தியாசம் புரியுதா? நான் நல்லவன் அதனால கர்த்தர் எனக்கு கொடுத்தாருங்கிறதுல, நான் நல்லவன் தான், நான் கெட்டவனா இருந்தாலும் கர்த்தர் எனக்கு கொடுக்க செய்வேன். நான் நல்லவனா இருக்கிறத பார்த்து கெட்டவனா இருக்கும்போது குறைய கொடுப்பாரு ஒழிச்சு, அவர் வந்து யாருக்கும் பாரபட்சம் பார்க்கிற தேவன். எத்தனை பேர் நல்லவே சொல்ல முடியும்? அப்போ நம்ம ஒரு காரியத்திற்காக, ஒரு விஷயத்திற்காக ஒரு தடை உடையணும் இப்படி நிறைய இது பண்ணிட்டு இருக்கோம்னா, அதுல ஒரு காரியம் என்னன்னா, நான் என்னுடைய கிரியையை நம்பி இருக்கிறேனா? என்னது? என்னுடைய கிரியையை நம்பி இருக்கிறேனா? நான் செஞ்சதுனால இது நடக்குது, நான் செஞ்சதுனால இது நடக்கணும், நான் இவ்வளவு உழைப்பு போட்டிருக்கேன் அதனால நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. நான் எம்பிஏ படிக்கும் போது ஹெச்ஆர் மார்க்கெட்டிங் 2 சப்ஜெக்ட் எலக்டிவ்ஸ் எடுத்தேன். மார்க்கெட்டிங்ல எனக்கு வந்து எங்க சார் கொடுத்தது ஃபாதர் ஆஃப் மார்க்கெட்டிங். என்னது ஃபாதர் ஆஃப் மார்க்கெட்டிங்? என்னன்னா, என்ன மாதிரி என் கிளாஸ்ல யாருமே வந்து ஒரு பொருளை விற்க முடியாது. அதுக்கப்புறம் நான் மெடிக்கல் ரெப்பானேன். மெடிக்கல் ரெப் ஆகும் போதும் நான் வந்து சயின்ஸ் நிறைய டாக்டர்கிட்ட பேசுவேன். நான் பேசுறது பார்த்து என்ன பேச விட்டு இவன் எப்படி பேசலாம் பாரு அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு கர்வமாச்சு. அது வந்து என்னாச்சு, நம்மளால பிஸ்னஸ் பண்ண முடியாதா, நம்மளுக்கு இல்லாத திறமையா, நம்மளுக்கு இல்லாத அறிவா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கால வச்சேன், சறுக்கி விழுந்தேன். அப்போதான் தெரிஞ்சு என்னுடைய தாளத்தினால எதுவுமே கிடையாது, கர்த்தருடைய கிருபையினால தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ என் கடை ஒரு அந்தத்துல கிடக்கு, ஒரு சந்துக்குள்ள. என் கடை தான் கடைசி, என் கடைக்கு அடுத்த ஒரு கடை இருக்கு, அவன் கடைசி, அவனுக்கு முந்தினவன். ஆனா மெயின்ல இருக்கிறவங்களுக்கு நடக்கிற வியாபாரத்தோட எனக்கு அதிகமாக நடந்துருக்கு. அடிக்கடி பாஸ்கரமா சொல்லுவாங்க, உன் மேல கர்த்தருடைய கிருபை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ கர்த்தருடைய கிருபையை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டோம்னா போதும். உங்க தாளந்தோ நீங்க அங்கதான் கடையை வைக்கணும், நான் இங்க வச்சாதான் எனக்கு ஓடணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. கர்த்தருடைய கிருபை வந்துட்டுன்னா அது என்ன பண்ணிடும், எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போகும். நான் அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க, மறுபடியும் வாங்க. 13வது வசனம். தேவன் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தயவு செய்யும் காலமும் நமக்கு குறித்த நேரமும் கர்த்தர் ஒரு நேரத்தை நமக்காக குறித்து வைத்திருக்கிறார். அந்த நேரத்துல கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பாரு. ஒருவேளை என் கிரியை
என் கிரியினால, என் தாளத்தினால, என்னுடைய அப்பானால, என்னுடைய குடும்ப பேக்ரவுண்டால, என்னுடைய பணத்தினால, என்னுடைய செல்வத்தினால, என்னுடைய ஆரோக்கியத்தினால நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன தாமதம் வாங்கிட்டு நீங்க என்னைக்கு கர்த்தருடைய கிருபையை நம்பி இருக்கிறீங்களோ அன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு இறங்குவாரு. உங்களுக்கு தயவு செய்யும் காலம் வந்து விட்டது. அவர் குறித்த நேரம் வந்து விட்டது. அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க. வந்துருச்சுங்க. ரொம்ப நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொன்னது போல சகரியா எலிசபெத் எல்லா கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் உத்தமமா நடந்தாங்க. அவங்க மனிதர்களுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு காரியம் தடைபட்டு கொண்டே இருந்தது. அந்த தடை எப்ப நின்றுச்சு? சகரியா கண்ணீர் விட்டு அவன் ஜெபித்தான், அவன் ஆலயத்துல போய் தூபம் காட்டினான். அப்பொழுது கபிரியேல் தூதன் சொன்னான், உன்னுடைய நீதியினால் அல்ல, உன்னுடைய கிரியையினால் அல்ல, கர்த்தர் உனக்கு கிருபையாக ஒரு குழந்தை கொடுக்கிறார், அது பேர் யோவான் அப்படின்னு சொல்லி. அதே போல உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய கிரியைகளை நீங்க ஒருவேளை நம்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த கிரியையை விட்டுருங்க. கிரியை பிடித்துக் கொள்ளாங்க, கர்த்தருடைய கிருபையை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கான தயவு செய்யும் காலத்தையும் குறித்த நேரத்தையும் கண்டிப்பாக தருவார். அல்லேலூயா. தலைவரை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சீயோனுக்கு கர்த்தர் இறங்கி அதற்கு தயவு செய்யும் காலத்தையும் குறித்த நேரத்தையும் சீக்கிரமாக ஆண்டவரே வெளிப்படுத்துகிறேன். ஆமென். எத்தனையோ தடைகளை, எத்தனையோ பிரச்சனைகளை, போராட்டங்களை கடந்து வந்திருக்கிற எங்கள் விசுவாசிகளுக்கு கர்த்தாவே ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆமென். மலையின் மேல் உள்ள பட்டினமாக ஒவ்வொரு குடும்பம் மாறுபடியாக கர்த்தர் கிருபை செய்யும். அப்பா, எங்களுடைய இந்திய தேசத்திற்காக வரணும். இந்திய தேசத்துல நடக்கிற எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் நீர் அறிவி ஆண்டவரே. அப்பா, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக மாற கர்த்தர் கிருபை செய்யும். அப்ப பொருளாதாரத்துல அப்பா நிறைய அரசியல் எக்கனாமிக் ஆர்வலர்கள், அவங்க பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க பொருளாதாரம் ரொம்ப சீரழிந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் ஆனவரே, எங்க கவர்மெண்ட் ஆனவரே ஒரு மாயை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. பொருளாதாரத்தில் நாங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிற மாதிரி நாங்கள் எது உண்மை என்பது எங்களுக்கு தெரியாது, உமக்கு தெரியாமல். அப்பா, எங்களுடைய தேசத்தின் நிலை மாற அப்ப ஒரு நோடி போதும். உண்மையாக கூடாத காரியம் ஒன்று இல்லை. அப்பா, இன்னும் பெரிய பேரழிவு, பொருளாதார சீரழிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பா, அந்த பொருளாதார சீரழிவுல ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனமும் அதுல சிக்கிக்கொள்ளாதபடி, அமேன், அதுல அழிந்து போகாதபடி கர்த்தருடைய கரம் வேலையை பாதுகாத்துக் கொள்ளட்டும். அப்பா, ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, அப்பா, எங்க சபைக்காக, எங்க சபை வளர்ச்சிக்காக வரணும் கர்த்தாவே. எங்க சபை சீக்கிரமாக அப்பா ஒரு நல்ல வளர்ச்சியடைய கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆத்மாக்கள் பெருக கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களுடைய சபை விசுவாசிகள் ஆத்மாக்களை பிடிக்கிறவர்களாக மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்க பாஸ்டருக்காக வரணும், பாஸ்டர்மாக்காக வரணும். அப்ப 2 பேரை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. அப்பா, ஸ்தோத்திரம். இன்னும் அநேக லட்சங்களுக்கு பயனுள்ள பாத்திரமாக மாறுபடியாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது ஒன்றுமில்லாமல் போகட்டும். கழுகுகளை போல பலனடைய உயிரை பறக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அவர்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. குறிப்பாக பாஸ்கர் மாமா வரணும். அப்பா, 2 நாட்களுக்கு அப்புறமாக ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. கர்த்தாவே, இனி ஆண்டவர் எந்த வாதையும் அணுகாதபடி கர்த்தர் நீர் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்க போகும்பொழுதும் வரும்பொழுதும் உங்களுடைய தூதர்களுக்கு நாங்கள் கட்டளையிடுகிறோம், அவர்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். இனி வருகிற காலையில அப்ப இன்னும் நிறைய நன்மைகளை மாமா அடைய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். அப்பா, சபைக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க தேவைகளை கர்த்தர் நீர் அறிவி எல்லா தேவைகளையும் கர்த்தர் நிறைவேற்றுங்க. விசுவாசிகளுக்காக வரணும். அப்பா, விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரும் அப்பா அவங்களுடைய தேவைகளை அப்பா நீங்க நிவர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை பிடித்துக் கொள்ள, உடைய நாமத்தை, உடைய கிருபையை பிடித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களுடைய கிரியைகள் அல்ல, உடைய கிருபையினாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம். உடைய கிருபையினால் மாத்திரமே நாங்கள் நித்திய ஜீவனை அடைகிறோம். விசுவாசிக்கிறோம், கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.